நம்மளோட இந்த நிஜ உலகம் இருக்கே, இந்த உலகத்துல பாருங்க, நம்ம எப்பவுமே மத்தவங்களுக்காக தான் வாழ்றோம். நம்ம அப்பா, அம்மாக்காக, சுத்தி இருக்கிறவங்களுக்காக, அவங்கள திருப்திப்படுத்துறதுக்காக மட்டும் தான் வாழ்றோம். ஆனா, நம்ம எல்லாருக்குமே ஒரு கற்பனை உலகம் இருக்கு. அந்த உலகத்த நெனச்சு பாருங்க. அது எப்பவுமே சந்தோஷமா இருக்கும். நமக்கு புடிச்சத மட்டும் தான் அதுல நம்ம செய்வோம். நம்ம நெனச்ச மாதிரி மட்டும் தான் அது இருந்துட்டே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த கற்பனை உலகத்த நம்ம கூட இன்னொருத்தவங்களும் சேர்ந்து நிஜத்துல அத உருவாக்கிட்டு வந்தா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு படத்த தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். 2007 த பிரிட்ஜ் டூ டெரிபிட்டியாங்கிற ஃபேண்டசி மூவிய தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். படத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாரையும் என்னோட சேனலுக்கு வரவேற்கிறேன். வெல்கம் டு சினிஃபைல் கம்பேனியன். ஓப்பனிங் சீன்ல இங்க ஒரு பையன் நமக்கு ஓடி வரத காட்டுறாங்க. இந்த பையன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. பேரு ஜெஸ். ஜெஸ் வந்து ரொம்ப அமைதியான பையன். ரொம்ப யாருகிட்டயும் பேச மாட்டான். எப்பவுமே அமைதியா இருப்பான். தன்னை தனிமையிலே வச்சுப்பான். ஆனா அவன் ரொம்ப அழகா கற்பனையில படம் வரைவான். அதே நேரத்துல அவன் ஒரு அத்லட்டும் கூட. அவன் ஸ்கூல்ல இதுவரைக்கும் அவன யாருமே ரேஸ்ல ஜெயிச்சதில்ல. அவன் இப்போ வீட்டுக்கு வரான். வீட்டுக்கு வந்துட்டு ஸ்கூலுக்கு ரெடி ஆயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு ஸ்கூலுக்கு கிளம்புறான். கிளம்பும்போது வெளிய அவன் ஷூவ காணோம். அவங்க அம்மா கிட்ட கேட்கிறான், "அம்மா இங்க இருந்து என்னோட ஷூ எங்க? இன்னைக்கு எனக்கு ரேஸ் இருக்குன்னு." அவங்க அம்மா சொல்றாங்க, "டேய் அந்த ஷூவா? அதெல்லாம் ஒரு ஷூவா? அது பிஞ்சு போச்சு. நான் தூர போட்டேன். நீ உங்க அக்காவோட ஷூவ போட்டு போ" அப்படின்னு. அவன் அந்த ஷூவ பார்க்குறான். அது பொண்ணுங்க போடுற மாதிரி பிங்க் கலர்ல இருக்கு. "அம்மா இதெல்லாம் பொண்ணுங்க போடுற ஷூ. இத எப்படி போட்டு போறதுன்னு?" கேட்கிறான். அவங்க அம்மா சொல்றாங்க, "இப்போதைக்கு அத யூஸ் பண்ணு. அப்புறமா பார்த்துக்கலாம். இப்ப நம்மட்ட வாங்க முடியாதுன்னு" சொல்லிடுறாங்க. உடனே அவன் அந்த ஷூ எடுத்துட்டு வீட்டுக்குள்ள இருந்து ஒரு பிளாக் கலர் மார்க்கர எடுத்துட்டு வெளிய போயிட்டு, அந்த பிங்க் கலர்ல இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் பிளாக் கலர்ல பெயிண்ட் பண்றான் அந்த மார்க்கர வச்சு. பெயிண்ட் பண்ணிட்டு அந்த ஷூவே போட்டுட்டு அவன் ஸ்கூலுக்கு கிளம்புறான். பஸ்ல ஏறும்போது அங்க கொஞ்சம் பொண்ணுங்க கேங் இருக்கு. அதுல ஒரு பொண்ணு அவன் மேல பிரெட்ட தூக்கி எறிஞ்சு அவன கிண்டல் பண்றா. அப்பவும் கூட அவன் அமைதியா போய் பஸ்ல உட்காந்துட்டு ஸ்கூலுக்கு போயிடுறான். ஸ்கூல்ல கிளாஸ் ரூம்ல போனதுக்கு அப்புறம் அவன் பக்கத்துல இருக்க பின்னாடி இருக்க பசங்க எல்லாம் அவன ஷூ வச்சு கிண்டல் பண்றாங்க. அப்போ அவன் அமைதியாவே இருக்கான். அப்போ கிளாஸுக்கு பிரின்சிபல் ஒரு புது பொண்ண கூட்டிட்டு வராரு. இவ தான் லெஸ்லி, நம்ம கதையோட ஹீரோயின். இவள கொண்டு விட்டுட்டு அவரு சொல்றாரு, புது பொண்ணு வந்திருக்கா, பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போறாங்க. அவளும் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் டே வந்து மேம்கிட்ட பேசிட்டு உட்காந்து கிளாஸ் கவனிக்கிறா. அங்க முடிச்சுட்டு பிரேக்ல எல்லாருமே வெளிய போறாங்க. லெஸ்லியும் ரெஸ்ட் ரூம் போறதுக்காக போறா. அப்போ பஸ்ல வந்து ஜேஸ கிண்டல் பண்ண அதே பொண்ணுங்க நின்னுட்டு ரெஸ்ட் ரூம் போணும்னா காசு குடு அப்படின்னு கேட்டு அவளே வம்பு பண்ணிட்டு இருக்காங்க. அவளும் அங்க கண்டுக்காம அங்க இருந்து வந்துடுறா. இங்க ரேஸ் நடக்கிறதுக்கு எல்லாருமே நின்னுட்டு இருக்காங்க. லெஸ்லி போய் நிக்கிறா. அப்போ அந்த ரேஸ்ல இருக்க ஒரு பையன் சொல்றான், "இது வந்து பசங்களுக்கான ரேஸ். பொண்ணுங்க எல்லாம் இதுல இருக்கக்கூடாது. நீ வெளிய போ" அப்படின்னு சொல்றான். உடனே ஜெஸ் சொல்றான், "ஏன்டா பொண்ணுகிட்ட தோத்துருவோன்னு பயப்படுறியா?" அப்படின்னு கேக்குறான். உடனே அந்த பையன் அமைதியாயிரான். ரேஸும் ஸ்டார்ட் ஆகுது. ஓட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருமே ஜெஸ்ஸ சியர் பண்றாங்க. ஜெஸ் எல்லாரையும் முந்திட்டு முன்னாடி ஓடி வரான். அவன் தான் ஜெயிக்க போறான்னு நெனச்சுட்டு ஓடிட்டே இருக்கான். பார்த்தா அவன தாண்டி யாரோ போறாங்க. அவன் திரும்பி பார்த்தா அது லெஸ்லி. அவன தாண்டி ஓடி அவ ஜெயிச்சிடுறா. ஜெயிச்சதுக்கு அப்புறம் இவன் கீழ உட்கார்ந்துடுறான். உடனே லெஸ்லி வந்து ஹாய் ஜேசன் அவன்ட்ட பேசுது, கை குடுக்குறா. ஆனா அவன் கண்டுக்காம அங்கருந்து எந்திச்சு போயிடுறான். ஏன்னா அவன் தோத்துட்டான்ல அதனால அவன் போயிறான். போனதுக்கு அப்புறம் ஸ்கூல் முடிஞ்சு எல்லாரும் வீட்டுக்கு போறாங்க. இவன் பஸ்ல இருந்து இவனும் அவன் தங்கச்சியும் இறங்கி வராங்க. அப்ப பின்னாடியே லெஸ்லியும் வரா. உடனே இவன் திரும்பி கேட்கறான், "நீ என்ன ஃபாலோ பண்றியா?" அப்படின்னு. அவ சொல்றா, "இல்ல என்னோட வீடு இங்க தான் இருக்கு" அப்படின்னு. உடனே இந்த குட்டி பொண்ணு கேட்கறா, "அப்ப நம்ம நெய்பர்ஸா?" அதனால அவ ஆமா அப்படின்னு சொல்றா. சரி நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. அடுத்த நாள் ஸ்கூல்ல வந்து அவங்க மேம் சொல்றாங்க, இந்த கட்டுரை எல்லாருமே எழுதி குடுத்துருப்பாங்க. அதுல ரொம்ப அழகா இருந்த கட்டுரை வந்து லெஸ்லியோட கட்டுரை. அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவளோட இன்ட்ரெஸ்ட்ட அவ அதுல எழுதியிருக்கா. லெஸ்லி இத வந்து படிச்சு காமி அப்படின்னு சொல்றாங்க. அவளும் வந்து அவ ஸ்கூபா டைவிங் பண்ணத படிச்சு காமிச்சுட்டு இருக்கா. எந்த பசங்களுமே கவனிக்கல. பட் ஜெஸ் மட்டும் அவ சொல்றத அப்படியே கற்பனையில உருவாக்கிக்கிட்டே இருக்கிறான். அவ கடலுக்கு அடியில போனது, ஃபிஷ்ஷ பார்த்தது, பபிள்ஸ் வாயில இருந்து வந்தது, இதெல்லாம் அவன் கற்பனையில கண்ணு முன்னாடி உருவாக்கிட்டே இருக்கான். அத முடிச்சுட்டு போய் உட்காந்துடுறா. மேம் சொல்றாங்க, நைட்டு வந்து டிவில ஒரு ப்ரோகிராம் வருது டாக்டரோடது. அத பார்த்துட்டு எல்லாரும் கட்டுரை எழுதணும்னு. லெஸ்லி சொல்றா, "எங்க வீட்ல டிவி இல்ல" அப்படின்னு. உடனே சுத்தி இருக்க பசங்கலாம் அவள அதுக்கு கிண்டல் பண்றாங்க. மேம் நீ வேற ஏதாவது எழுது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுர்றாங்க. அது முடிச்சுட்டு லெஸ்லி அவங்கலாம் கிளம்பி வீட்டுக்கு போறாங்க. அதே மாதிரி பஸ்ல இருந்து இறங்கி 3 பேரும் வீட்டுக்கு போயிட்டு இருக்காங்க. ஜெஸ், அவனோட தங்கச்சி, லெஸ்லி. அப்போ அந்த பஸ்ல இருக்க பொண்ணுங்க கிட்ட லெஸ்லி கீழ இறங்கும்போது பாய் சொல்லிட்டு வரா. அப்போ ஜெஸ் கேட்குறான், "நீ ஏன் அவங்க கிட்ட வம்பு இழுக்குற? நீ சும்மா வரலாம்லன்னு." "இல்ல அவங்க என்ன வெறுப்பேத்துறாங்க. அவங்கள வெறுப்பேத்தி பார்க்கறதுல எனக்கு ஒரு சந்தோஷம். நீ இது மாரி ஜாலியாலாம் இருக்க மாட்டியான்னு?" உடனே என் தங்கச்சி சொல்றா, "ஆமா அண்ணா நீ ஏன் எப்பவும் என் கூட ஜாலியாவே இருக்க மாட்டேங்க. சந்தோஷமா பேசி இரு" அப்படின்னு சொல்றா. உடனே என் தங்கச்சிய திட்டி விட்டுறான். அவளும் அங்க வந்து கோவத்துல போயிடுறா.
உடனே லெஸ்லி வந்து ஜெஸ் கிட்ட கேட்கிறா, "நீ வந்து ஏன் இப்படி அமைதியா இருக்க? சரி நம்ம 2 பேரும் ஒண்ணு பண்ணுவோம். இந்த ரோடு எங்க போகுதுன்னு 2 பேரும் பார்க்கலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு அங்கருந்து குடுகுடுன்னு ஓடுறாங்க. ஓடி, ஓடி, ஓடி போறாங்க. அவங்க போம்போது ஒரு காட்டுக்குள்ளேயே போயிடுறாங்க. காட்டுக்குள்ள பார்க்கும்போது அங்க ஒரு ரோப் தொங்கிட்டு இருக்கு. உடனே லெஸ்லி சொல்றா, "வா அத போய் பார்க்கலாம்னு" சொல்லிட்டு அந்த ரோப்ப புடிச்சுட்டு அவ தொங்குறா. அவன்ட்டயும் குடுத்து, "நீயும் தொங்கு நல்லா இருக்கு" அப்படின்னு சொல்றா. உடனே 2 பேருமே சேர்ந்து அத தொங்கி விளையாடுறாங்க. முடிச்ச உடனே லெஸ்லி வந்து ஜெஸ் கிட்ட கேட்கிறா, நமக்குன்னு ஒரு இடம் இருந்தா எப்படி இருக்கும்? நமக்குன்னு ஒரு உலகம் இருந்தா எப்படி இருக்கும்? அப்படின்னு. இந்த ஸ்கூல்ல புல்லி பண்றவங்க இவங்கலாம் இல்லாம அப்படின்னு. அவன் சொல்றான், எப்படியும் நம்ம ஸ்கூலுக்கு போனப்புறம் அவங்கள தானே சந்திச்சு ஆகணும் அப்படின்னு. அவ சொல்றா, அவங்கலாம் இல்லாத ஒரு ராஜ்யம் நமக்கு இருந்தா எப்படி இருக்கும்? அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மந்திர கயிற புடிச்சு நம்ம மட்டும் போற மாதிரி ஒரு வழி இருந்தா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு, அவ தொங்கிட்டு அடுத்த பக்கம் போயிர்றா. இவ போனோனே ஜெஸ்ஸும் பயந்து இவ என்ன ஆனாலும் நெனச்சுட்டு இவனும் பின்னாடியே போறான். அங்க போம்போது அங்க ஒரு உடைஞ்ச பழைய கார் இருக்கு. அங்க இருந்து ஒரு சவுண்ட் வருது. சவுண்ட் வரும்போது ஜெஸ் கேட்குறான், "உனக்கு சவுண்ட் கேட்குதா?" அப்படின்னு. உடனே லெஸ்லி சொல்றா, "இதுதான் வந்து இங்க அடைப்பட்டிருக்க கைதிகளோட சவுண்டு. அவங்க கையில இருக்க விலங்கு ஆட்டுறாங்க" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றா. உடனே அவன் சொல்றான், "என்ன சொல்ற?" "ஆமா, வா போலாம்ன்னு" சொல்லிட்டு திருப்பி போறாங்க. அங்க மரத்து மேல ஒரு வீடு இருக்கு. அத பார்த்துட்டு அவ சொல்றா, "பாரு இதுதான் நம்மளோட கோட்டை" அப்படின்னு சொல்லிட்டு மேல ஏறுறா. அங்க இருக்க பூச்சிகள பார்த்துட்டு, "இவங்க தான் நம்மளோட போர் வீரர்கள் பாரு" அப்படின்னு சொல்றா. உடனே அவன் சொல்றான், "இந்த விளையாட்டுல எனக்கு தெரியாதுன்னு." அவ சொல்றா, "இதெல்லாம் விளையாட்டு இல்ல. பாரு நமக்கான உலகம்." அப்படி சொல்லிட்டு அந்த மரத்து மேல ஏறி நின்னுட்டு, "இங்க சிறைப்பட்டிருக்க கைதிகள உங்கள விடுவிக்க தான் நாங்க வந்திருக்கோம். அது உங்களுக்கு சம்மதம் தானே?" அப்படின்னு கத்துறா. அப்போ காத்தடிச்சு மரம்லாம் ஆடுது. உடனே அவன் சொல்றான், "ஏய் இது நம்ம காத்தடிக்கிற நேரம் வந்தனால நீ கத்தும்போது காத்தடிக்குது அவ்வளவுதான்" அப்படின்னு. உடனே அவ சொல்றா, "நீ நம்பலைலன்ட்டு" அவ திரும்பவும் அதே இத சொல்றா. திரும்பவும் காத்து ரொம்ப வேகமா அடிக்குது. அவனும் அத பார்த்துட்டு சிரிக்கிறான். அடுத்த நாளும் அவங்க ஸ்கூல் முடிஞ்சு அதே இடத்துக்கு வந்து அந்த மர வீட்ட சரி பண்ணி, வீட்ல இருந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்து அத அழகா ரெடி பண்ணிடுறாங்க. அடுத்த நாள் ஸ்கூலுக்கு முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு வரதுக்காக பஸ்ல வந்து உட்கார்றாங்க. அப்போ எப்பவுமே வந்து ஜெஸ்ஸ கிண்டல் பண்ற அந்த பொண்ணு பஸ்ல நடந்து உள்ள வரும்போது வேனுக்குன்னே கீழ விழுறா. விழுந்துட்டு ஜெஸ் தான் கால இடையில விட்டு என்ன தள்ளி விட்டுட்டான் அப்படின்னு சொல்றான். உடனே பஸ் டிரைவர் சொல்றாரு, "நீ நடந்து வா அப்பதான் உனக்கு புத்தி வரும்னு" ஜெஸ்ஸ இறக்கி விட்டுறாரு. ஜெஸ்ஸும் நடந்து வாரான். வந்துட்டு இருக்கும்போது பார்க்குறான், வழியில வந்து லெஸ்லி உட்கார்ந்திருக்கா. உடனே அவன் கேட்குறான், "என்ன லெஸ்லி நீ எதுக்கு இங்க உட்கார்ந்திருக்க?" அப்படின்னு. அதுவா அவ என் மேல சாஸ தூக்கி எறிஞ்சிட்டா. அதான் இப்படி உட்கார்ந்திருக்கேன். இப்ப நான் வீட்டுக்கு போனேன். எங்க அம்மா பிரின்சிபல்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணா, அதுக்கப்புறம் எனக்கு ஸ்கூலுக்கே வர முடியாது. நான் உங்க வீட்ல வந்து இதெல்லாம் கிளீன் பண்ணிக்கவான்னு கேட்டுட்டு, அவளும் வீட்ல போய் கிளீன்லாம் பண்ணிட்டு கிளம்புறாங்க. அப்போ ஜெஸ்ஸோட அம்மா பார்த்துட்டு, லெஸ்லிய பார்த்துட்டு கேட்குறாங்க, "நீ தான் ஜெஸ்ஸோட ஃப்ரெண்டா?" அப்படின்னு. அவளும் ஆமா ஆன்ட்டி அப்படின்னு சொல்றா. உடனே ஜெஸ் வா நம்ம இங்கேருந்து கிளம்பலாம். அம்மா நாங்க போயிட்டு வரோம்ன்னு சொல்லிட்டு, அங்கருந்து கிளம்பி அவங்களோட வுட் ஹவுஸ்க்கு வந்துடுறாங்க. வந்துட்டு அங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப அந்த பைன் மரத்துல இருந்து அந்த காயெல்லாம் கீழ விழுது. உடனே ஜெஸ் சொல்றான், "பாரு நம்ம மேல வெடிகுண்ட தூக்கி போடுறாங்கன்னு" சொல்லிட்டு அத திருப்பி தூக்கி போடுறான். அப்போ லெஸ்லி சொல்றா, "இது வெடிகுண்டு இல்ல. இந்த இதுல இருக்கக்கூடியவங்க மிருகங்கள் எல்லாம் நம்மள தாக்க பாக்குது. அவங்க எல்லாரும் நம்மளோட ராஜ்யத்த பிடிக்க பாக்குறாங்க. வா போய் பாப்போம்ன்னு சொல்லிட்டு வெளிய போறாங்க. அப்ப அங்க ஒரு அணில் வருது. அந்த அணிலே அவங்க கற்பனையில ஒரு மிருகமா மாத்திக்கிறாங்க. இத வந்து விரட்ட போறோம் நம்ம வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க விரட்டுறதுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த மிருகம் வரும்போது ஜெஸ் அத ஓங்கி ஒரு குத்து குத்தி விரட்டிடுறான். அவனோட கிளாஸ்ல அவன புல்லி பண்ற ஃப்ரெண்ட நினைச்சுட்டு அத விரட்டி விட்டுறான். உடனே அங்கிருந்து லெஸ்லி ஓடி போறா. இவனும் பின்னாடியே போறான். அந்த லெஸ்லி மரத்து மேல ஏறுறா. இவனும் அந்த மரத்து மேல ஏறுறான். ஏறுனாலும் லெஸ்லி நின்னுட்டு சொல்றா, "இங்க பாரு, இந்த மலையில இருந்து இந்த கடல் வர எல்லாமே நம்ம ராஜ்யம் தான்" அப்படின்னு. அவன் சொல்றான், "எனக்கு எதுவும் தெரியலையே." அவ சொல்றா, "உன்னோட இந்த கண்ண மூடிட்டு உன் கற்பனை கண்ண திறந்து பாரு. எவ்வளவு அழகான ராஜ்யம் உனக்கு தெரியும்னு பாருன்னு." அவனும் கண்ண மூடிட்டு திறந்து பார்க்குறான். அவனுக்கும் அதே மாதிரி கடல், மலை எல்லாம் தெரியுது. உடனே அவன் சொல்றான், "நம்மளோட இந்த ராஜ்யத்துக்கு என்ன பேர் வைக்கலாம்?" அப்படின்னு. உடனே அவ யோசிச்சுட்டு அப்படியே யோசிச்சுட்டு சொல்றா, "தெரிபீத்தியா இதுதான் நம்மளோட ராஜ்யத்தோட பேரு" அப்படின்னு அவங்க சொல்றாங்க. நமக்கு அழகா அவங்களோட ராஜ்யத்த அப்படி காட்டி முடிக்கிறாங்க. அடுத்த நாள் வந்து ஜெஸ் படுத்துட்டு படம் வரைஞ்சுட்டே இருக்கான். அப்போ அவங்க ஃபேமிலில இருக்க எல்லாரும் வராங்க. ஜெஸ்ஸுக்கு பர்த்டே சர்ப்ரைஸ் குடுக்குறாங்க. கேக்கெல்லாம் கொண்டு வந்து ஜெஸ் கேக்கெல்லாம் கட் பண்றான். வீட்ல அவங்க அப்பா கிஃப்ட் குடுக்குறாரு. ஜெஸ்ஸும் அந்த கிஃப்ட்ட வச்சு விளையாட ஸ்டார்ட் பண்றான். அது விளையாடிக்கிட்டு இருக்கும்போது எனக்கு புடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க அப்பாட்ட சொல்றான். அவங்க அப்பா சொல்றாரு, "இன்னும் காஸ்ட்லியா நான் வாங்கியிருக்கணும்னு நெனைக்கிறேன்." ஏன்னா அவங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அவங்களால ரொம்ப பெரிய கிஃப்ட் எல்லாம் அவனுக்கு அஃபோர்ட் பண்ண முடியல. அவன் இது பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்றான். அவங்க அப்பா சொல்றாரு, "ஒர்க் ஆவலைன்னா டப்பால போட்டு வை நான் குடுத்து காச வாங்குறேன்னு" சொல்லிட்டு அங்கருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் அவங்க ப ஒரு சின்ன கார்டன்
கார்டன் மாதிரி வச்சிருக்காங்க. கிரீன் ஹவுஸ் மாதிரி. அதுக்குள்ள ஏதோ மிருகம் வந்து அந்த பழங்கள் எல்லாத்தையும் கடிச்சு சாப்பிட்டு போயிருது. உடனே அவங்க அப்பா அத சரி பண்ணிட்டு இருக்காரு. அப்ப அவன் கேட்கறான், "அத புடிக்கவாப்பா நீங்க இப்போ வந்து இந்த இது செட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, இந்த ட்ராப்பு?" "ஆமா" அப்படின்னு அவர் சொல்றாரு. "புடிச்சு என்ன பண்ணுவீங்கன்னு?" கேட்டாலும் அவரு சொல்றாரு, "நான் கொன்றுவேன்" அப்படின்னு. "எதுக்கு கொலை பண்ணணும்? நம்ம அத கொண்டு விட்டுறலாமே, அது வராதுன்னு." அவரு சொல்றாரு, "அதெல்லாம் முடியாது. நம்ம வந்து அத கொன்றணும். இல்லாட்டி அது நம்மளோட எல்லா இதையும் சாப்ட்ரும்." அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. உடனே ஜெஸ் அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அடுத்த நாள் பஸ்ல போயிட்டு இருக்கும்போது லெஸ்லி அவன கூப்பிடுறா. கூப்பிட்டுட்டு சீட்டுக்கு கீழ பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு பாக்ஸ் குடுக்குறா. சொல்றா, "நேத்து உனக்கு பர்த்டேல அதுக்கு நான் கிஃப்ட் குடுக்குறேன்" அப்படின்னு. அவன் ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதுல நெறைய பெயிண்டிங் சப்ளைஸ் இருக்கு. அவனுக்கு அத பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவகிட்ட தேங்க்ஸ் சொல்றான். அன்னைக்கு ஈவினிங்கே அவங்க பழையபடி அவங்களோட வுட் ஹவுஸ்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. உட்கார்ந்து இருக்கும்போது ஏதோ பெரிய சவுண்டு, காத்து அடிக்குது. உடனே லெஸ்லி சொல்றா, "நம்மள யாரோ தாக்க வராங்கன்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறா. அங்க வந்து ஒரு பெரிய மரம் சாஞ்சு வந்து அவங்க வுட் ஹவுஸ்லயே விழுந்துருது. உடனே அவன் சொல்றான், "இது என்னது?" அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே லெஸ்லி சொல்றா, "இது வந்து ஒரு பெரிய பூதம். அவங்க இதுக்கு முன்னாடி நம்ம ராஜ்யத்த புடிக்க அந்த மிருகத்த அனுப்புனாங்க. அத நம்ம அடிச்சு விரட்டுனோனே, இப்ப பூதத்த அனுப்புறாங்கன்னு" சொல்லிட்டு அங்கருந்து ஓடி போய் பார்க்குறாங்க. பெரிய பெரிய கால் தடங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் அவங்க கற்பனையிலேயே உருவாக்குறாங்க. "பாரு எவ்ளோ பெரிய கால் தடங்கள். இந்த பூதத்த நம்ம புடிச்சே ஆகணும்" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அப்ப ஜெஸ் கேட்குறான், "யாரு ஃபர்ஸ்ட் கயிறு கிட்ட போறான்னு பார்க்கலாமான்னு" சொல்லிட்டு 2 பேரும் அங்க இருந்து ஓடி போயிர்றாங்க. அடுத்த நாள் காலையில அவங்க அப்பா அந்த கிரீன் ஹவுஸ்க்குள்ள வச்சிருந்த அந்த கேஜ்ல வந்து ஒரு மிருகம் மாட்டிக்குது. இவங்க காய்கறிய சாப்பிட வந்த மிருகம் மாட்டிக்குது. உடனே இவன் என்ன பண்றான்னா, அத எடுத்துட்டு போய் காட்டுக்குள்ள விட்டுறான். "இனி திரும்ப வராத" அப்படி சொல்லிட்டு அவன் திரும்ப வீட்டுக்கு வரான். அவங்க அப்பா அவன பாத்துறாரு. பாத்துட்டு, "நீ அத என்ன பண்ண?" அப்படின்னு கேட்கிறாரு. அவன் சொல்றான், "அப்பா நான் அத காட்டுல கொண்டு விட்டுட்டேன். அது திரும்ப வராதுன்னு." உடனே அவங்க அப்பா அவன திட்டுறாரு. "டேய் அது வந்து நம்மளோட காய்கறி எல்லாம் சாப்பிட்டுட்டு போகுது. அத கொண்டு போய் நீ விட்டுட்டு வந்துட்டியா? இப்ப நீ விட்டுட்டு வந்தோனே அது திரும்ப வராதா? உன்னோட கற்பனை உலகத்துக்குள்ள இருந்து நீ வெளிய வா. நீ வரையற கார்ட்டூன் மாதிரி நம்ம வாழ்க்கை கிடையாது. அந்த கற்பனையில இருந்து வெளிய வர பாரு" அப்படின்னு அவன திட்டி விட்டுறாரு. ஜெஸ்ஸும் அவங்க அப்பா திட்டினத கேட்டுட்டு அமைதியா போயிடுறான். திரும்ப பஸ்ல போயிட்டு இருக்கும்போது லெஸ்லி அவன கூப்பிட்டு கேட்கிறா, "அந்த பூதத்த வந்து இன்னைக்கு நம்ம கொன்றுலாம். அதுக்கு உன்ட்ட பிளான் இருக்கா?" அப்படின்னு கேட்கிறா. உடனே இவன் சொல்றான், "லெஸ்லி நீ அந்த கற்பனையில இருந்து வெளிய வா. அது எதுவுமே நிஜம் கிடையாது" அப்படின்னு சத்தம் போட்டுட்டு திரும்பிடுறான். உடனே லெஸ்லி சொல்றா, "இத வந்து தெர்பீத்தியால இருக்கக்கூடிய நம்மளோட மக்கள் கேட்டுறாம, அவங்க எல்லாருமே உன்னதான் அவங்களோட கிங்கா நெனச்சுட்டு இருக்காங்க" அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிர்றா. உடனே இவனுக்கும் அதுல இருந்து வெளிய வர முடியல. அத யோசிச்சுட்டே போயிட்டு இருக்கான். அப்போ வெளிய ஒரு கடையில வந்து ஒரு டாக் இருக்கு. "இத யாராவது வேணா அடாப்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரீ தான்" அப்படின்னு போட்டிருக்கு. ஜெஸ்மே வந்து அத பார்க்குறான். அடுத்த நாள் ஸ்கூல்ல வந்து லெஸ்லி கிட்ட அவன் ஒரு லெட்டர குடுத்துட்டு போறான். அந்த லெட்டர்ல என்ன போட்டிருக்குன்னா, "இன்னைக்கு நம்ம அந்த பெரிய பூதத்த கொல்றோம்" அப்படின்னு போட்டிருக்கு. அவளும் பார்த்து சந்தோஷமாட்டு சிரிச்சுட்டு போறா. லெஸ்லி வந்து காட்டுக்குள்ள போறா. அங்க ஜெஸ் வந்து கையில ஒரு டாக்க வச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அவன் அங்க வெளிய பார்த்து அந்த டாக்க அடாப்ட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டான். அத லெஸ்லி கிட்ட குடுத்துட்டு சொல்றான், "பாரு இவன் தான் இனி அந்த பெரிய பூதத்த புடிக்க போறான் பாரு" அப்படின்னு சொல்றான். உடனே அந்த டாக்க கீழ இறக்கி விடுறாங்க. அது ஓடுது. இவங்களும் அதுக்கு பின்னாடியே ஓடுறாங்க. அங்க இருந்து ஒரு மரம் எழும்பி அப்படியே நடந்து வர்ற மாதிரி தெரியுது. அத பார்த்துட்டு அதோ அந்த பூதம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே அந்த டாக் வந்து ஓடி அந்த மரத்துக்கிட்ட போய் எதையோ கடிச்சு எடுத்துட்டு இருக்கு. இவங்க அத பார்த்து சிரிச்சுட்டே நிக்கிறாங்க. உடனே அத எடுத்துட்டு வந்தோனே ஜெஸ் கேட்குறான், "இது என்னவா இருக்கும்?" அப்படின்னு. உடனே லெஸ்லி சொல்றா, "ஒருவேள அதோட உயிரா இருக்கும்" அப்படின்னு. அப்புறம் அவங்க அவங்க டாக்க எடுத்துட்டு அவங்க வுட் ஹவுஸுக்கே திரும்ப போயிர்றாங்க. அங்க உட்கார்ந்திருக்கும்போது தான் லெஸ்லி சொல்றா, "நம்மள அந்த புல்லி பண்றால அந்த பொண்ணு, அவளுக்கும் ஏதாவது வீக்னஸ் இருக்கும். அது என்னன்னு?" கேட்கும்போது ஜெஸ் சொல்றா, "அவ கிளாஸ்ல அவளுக்கு ஒரு கிரஷ் இருக்கு" அப்படின்னு. அப்போ அவளுக்கு ஒரு லெட்டர் எழுதி வச்சிரலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கிரஷ் எழுதுன மாதிரியே இவங்க ஒரு லெட்டர் எழுதி கொண்டு அவளோட பெஞ்சுல வச்சிர்றாங்க. அவளும் அடுத்த நாள் அத படிச்சுட்டு, அவன் வர சொல்லியிருக்கான்னு சொல்லி அவனுக்காக வெயிட் பண்ணி நின்னுட்டு இருக்கா. இவங்கலாம் பஸ்ல இருக்காங்க. பஸ்ல இருக்க பிள்ளைங்கலாம் சொல்றாங்க, "அவ வந்து அவன் லெட்டர் எழுதி வச்சிருக்கான். அவங்க 2 பேரும் லவ் பண்றாங்கன்னு." அந்த பையன் வந்து பார்த்துட்டு ஒண்ணும் சொல்லாம போயிடுறான் அவள்ட்ட. உடனே பஸ்ல இருக்கவங்கலாம் அந்த பொண்ண கிண்டல் பண்றாங்க. "அவன் உன்ன லவ் பண்றது அவனுக்கே தெரியாதாம?" அப்படிலாம் சொல்லி அந்த பொண்ண கிண்டல் பண்றாங்க. இவங்க வந்து வீட்டுக்கு போறாங்க. வீட்டுக்கு போம்போது லெஸ்லி பார்க்குறா, அவங்க அப்பா வந்து அங்க கொஞ்சம் கட்டைகள்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. அவ சொல்றா, அவங்க ரைட்டிங்க முடிச்சுட்டாங்க அப்படின்னு. லெஸ்லியோட அம்மா, அப்பா 2 பேருமே அவங்க ரைட்டர்ஸ். அவங்க ரைட்டிங் எல்லாம் முடிச்சுட்டாங்க. அவங்க ஜெஸ்ஸையும், லெஸ்லியும் வீட்டுக்குள்ள கூப்பிடுறாங்க. அவங்க பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க செவுத்துக்கு. ஜெஸ்ஸும், லெஸ்லியும் அவங்களும் ஹெல்ப் பண்றாங்க. பெயிண்டிங் எல்லாம் முடிக்கிறாங்க. அடுத்த நாள் ஜெஸ்ஸோட மியூசிக் டீச்சர் வந்து அவனோட டிராயிங்ஸ பார்த்துட்டு ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. ஜெஸ் கிட்ட லெஸ்லி வந்து சொல்றா, அந்த பொண்ணு வந்து அழுதுட்டு இருக்கா. அந்த இவங்கள புல்லி பண்ணுவால்ல பொண்ணு, அவ வந்து ரெஸ்ட் ரூம்ல இருந்து அழுதுட்டு இருக்கா. உடனே ஜெஸ் சொல்றா, "நம்ம லெட்டர் எழுதி வச்சனாலே நெனைக்கிறேன். நீ போய் அவள்ட்ட பேசு" அப்படின்னு. உடனே இவ சொல்றா, "நானா? ஆமா நீ தான் போய் பேசணும்னு" அவனும் அனுப்பிச்சு வச்சுர்றான்.
அப்புறம் பஸ்ல வரும்போது ஜெஸ் கேட்குறான் அவன் என்ன சொன்னான்னு. இவன் நான் உன்ட்ட அப்புறமா சொல்றேன்னு சொல்லிட்டு 2 பேரும் கிளம்பிடுறாங்க. பழையபடி அவங்களோட காட்டுக்குள்ள வந்து அவங்க பேசிட்டு இருக்கும்போது லெஸ்லி சொல்றா, அவ அந்த லெட்டருக்குலாம் அழல. அவங்க வீட்ல வந்து அவங்க அப்பா அவள ரொம்ப திட்டியிருக்காரு. ரொம்ப சவுண்ட் வந்தனால பக்கத்துல இருக்கவங்க போலீஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டாங்க. அது ஸ்கூல்ல கிளாஸ்ல தெரிஞ்சு அவ ஃப்ரெண்ட்ஸ் கிண்டல் பண்ணியிருக்காங்க. அதான் அவ அழுதுருக்கா. உடனே ஜெஸ் கேட்குறான், "நீ அதுக்கு அவளுக்கு என்ன சொன்ன?" அப்படின்னு. உடனே லெஸ்லி சொல்றா, "நான் அவளுக்கு வந்து அட்வைஸ் குடுத்தேன். வேற ஒண்ணும் இல்ல. நீ எதையும் கண்டுக்காத" அப்படின்னு சொன்னேன்னு. அடுத்த நாள் இவங்க எல்லாரும் சர்ச்சுக்கு போறாங்க. அப்போ லெஸ்லி வந்து சர்ச்ல நின்னுட்டு இருக்கும்போது ஜன்னல் வழியா ஒரு ஒளி மாதிரி வருது. அத அவ பர்ஸ தொறந்து அப்படியே புடிச்சுக்கிறா. புடிச்சுட்டு அந்த சர்ச் முடிஞ்சு அவங்க வீட்டுக்கு போம்போது லெஸ்லி வந்து ஜெஸ் கிட்ட சொல்றா, "நம்மளோட ராஜ்யத்திலயும் இங்க இருக்க மாதிரி ஒரு மணி வைக்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. போனதுக்கு அப்புறம் அடுத்த நாள் வந்து ஜெஸ்ஸோட அப்பா வந்து ஜெஸ்ஸ எழுப்புறாரு. "ஜெஸ் கீ எங்க?" அப்படின்னு. உடனே அவன் என்னன்னு கேட்குறான். "நேத்து உன்கிட்ட கீ குடுத்தேன்ல" அவரு அவன்ட்ட கீ குடுத்துருப்பாரு. இந்த ஸ்டோர் ரூம் தொறக்கறதுக்காக. அது அவரோட வொர்க் பண்ற கடையோட கீயும் அதுல தான் இருந்திருக்கும். அத கேட்பாரு. அவன் வந்து பாக்கெட்ல பார்க்குறான், காணோம். போய் தேடிக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பா திட்டிக்கிட்டே இருக்காரு. "எங்கடா வச்ச? என்ன பண்ண? எங்க இருக்கு? எடு" அப்படின்னு. உடனே இவனுக்கு டென்ஷன் ஆயிருது. "அதான் நான் பார்த்துட்டு இருக்கேன்லப்பா, எடுத்து குடுக்குறேன்" அப்படின்னு கத்திர்றான் இவனும். உடனே அவங்க அப்பா வந்து, "உன்னால எனக்கு செலவு வரப்போது பாரு" அப்படின்ட்டு அங்கருந்து போயிர்றாரு. லெஸ்லி பஸ்ல வச்சு கேட்கிறா ஜெஸ் கிட்ட, "நீ ஏன் ஒரு மாதிரி இருக்க?" அப்படின்னா, "அது எங்க அப்பா என்ன திட்டிட்டாரு. அவரோட கடை கீய நான் தொலைச்சுட்டேன். இனி அவருக்கு இதனால நெறைய செலவு வரப்போகுது. அது அவர் சேலரில இருந்து தான் புடிப்பாங்களாம்." அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறான். உடனே லெஸ்லி வந்து ஜெஸ்ஸோட தங்கச்சிய கூப்பிடுறா. உடனே அவன், "உங்க 2 பேருக்கும் கீ எங்க இருக்குன்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். உடனே லெஸ்லி சொல்றா, "அது நம்மளோட ராஜ்யத்துக்கு நான் அது மாரி பெல் செய்யணும்னு சொன்னேன்ல, அதுக்கு நான் திங்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு இருக்கும்போது, அவ தான் கொண்டு வந்து இந்த கீ என்ட்ட குடுத்தா." உடனே லெஸ்லி அந்த பொண்ணுகிட்ட கேட்கிறா, "ஏய் நீ அது கீழ கிடந்தது தானே எடுத்து குடுத்தேன்னு." உடனே இந்த பொண்ணு சொல்லுது, "நான் பார்க்கும்போது அது கீழ தான் கிடந்தது." அப்படின்னு. ஜெஸ் வந்து லெஸ்லி கிட்ட கேட்கிறா, "அந்த கீ அங்க தானே இருக்குன்னு." அவ ஆமான்னு சொல்றா. ஸ்கூல் முடிஞ்ச உடனே ஜெஸ்ஸும் லெஸ்லியும் அந்த கீய எடுக்கிறதுக்காக காட்டுக்குள்ள ஓடி போறாங்க. ஓடி போய் கீய தேட போம்போது, அதே மாதிரி நெறைய பறவைகள், மிருகங்கள்லாம் அவங்கள தொரத்துற மாதிரி இவங்களும் கற்பனை பண்றாங்க. அப்போ லெஸ்லி சொல்றா, "உன்னோட அந்த கீய இந்த பூதங்களும், இந்த மிருகங்களும் எடுத்துட்டு போயிட்டா நீ என்ன பண்ணுவேன்னு?" அவன் சொல்றான், "நான் யாரையும் அத எடுக்க விட மாட்டேன். அத நான் தான் எடுப்பேன்" சொல்லிட்டு தொரத்திக்கிட்டே போறாங்க. எல்லாரையும் அடிச்சு போட்டுட்டு அவங்க அந்த கீய எடுக்க போறாங்க. உடனே கீ எங்கேன்னு கேட்கும்போது, அவ பர்ஸ தொறந்து அந்த ஒளிய விடுறா. அந்த சர்ச்சுல இருந்து எடுத்த ஒளி. அத பார்த்துட்டு அவன் மரத்து மேல ஏறி அந்த கீய எடுக்க போறான். கீய எடுக்கவுமே அவன் கீழ விழுறான். கீழ விழ கரெக்ட்டா விழ போம்போது ஒரு மரம், ஒரு பெரிய பூதம் மரம் மாதிரி வந்து அவன அப்படியே கையில தூக்கி எடுக்குது. எடுத்துட்டு அவன கீழ விட்டுட்டு போது. அந்த மர பூதம் வந்து பார்க்க இவன ஸ்கூல்ல புல்லி பண்ணுவால்ல, அந்த பொண்ணு மாதிரியே இருக்கு. உடனே அங்க பார்த்துட்டு, இவன் அந்த கீய வந்து லெஸ்லி கிட்ட காமிக்கிறான். காமிச்சுட்டு கிளம்ப போறாங்க. அப்போ மழை பெய்யுது. அந்த மழையில வந்து அவன் அந்த நாய்க்குட்டியையும் அவ எடுத்துக்கிறா. அந்த அவங்க எப்பவும் தாண்டி போற அந்த ரோப் இருக்கக்கூடிய இடத்துலயே நெறைய தண்ணி நெறஞ்சிருது. அவங்க அத தாண்டி அங்க போறாங்க. அப்போ லெஸ்லி வீட்டுக்கு போம்போது, ஜெஸ்ஸ திரும்பி பார்த்து சிரிச்சுக்கிட்டே பாய் சொல்லிட்டு போறா. ஜெஸ்ஸும் அவள பார்த்துட்டே பாய் சொல்றான். அடுத்த நாள் ஜெஸ்ஸோட தங்கச்சி வந்து ஃபோன் எடுத்துட்டு வந்து ஜெஸ் கிட்ட, "ஏதோ உன்னோட கேர்ள் ஃபிரெண்ட் லைன்ல இருக்கா பேசுன்னு." உடனே என் கேர்ள் ஃப்ரெண்ட் இல்லன்ட்டு அவன் கால புடுங்கிட்டு அவன் லெஸ்லின்னு நெனச்சுட்டு ஹலோ அப்படிங்கிறான். அப்போ அந்த பக்கத்துல இருந்து அவனோட டீச்சர் பேசுறாங்க. உடனே இவன் ஹலோ யாரு அப்படின்னு கேட்கும்போது அவங்க டீச்சர் சொல்றாங்க, "இன்னைக்கு வீக்கெண்ட் தான், லீவ் தான். ஆனா நான் வந்து இன்னைக்கு மியூசியத்துக்கு போறேன். நீயும் என் கூட வாரியா?" அப்படின்னு கேட்குறாங்க. இவன் கீழ போய் அவங்க அம்மா கிட்ட, "அம்மா என்ன டீச்சர் வந்து மியூசியத்துக்கு கூப்பிடுறாங்க. நான் போயிட்டு வரட்டுமான்னு?" கேட்குறான். அவங்க அம்மா தூக்கத்துல சொல்லிட்டு விட்டுடுறாங்க. இவனும் கிளம்பி போயிடுறான். போம்போது வந்து அவன் வந்து லெஸ்லியோட வீட்ட பார்த்துட்டே போறான். அப்போ டீச்சர் கேட்குறாங்க, "ஏதாவது மறந்துட்டியான்னு?" அவன் எதுவும் இல்ல வாங்க போலான்னு சொல்லிட்டு போறான். மியூசியத்துக்குள்ள போம்போது அங்க இருக்க பெயிண்டிங்லாம் பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. டாவின்சியோட டிராயிங்க பார்க்குறான். அத பார்த்துட்டு அவங்க மேம் சொல்றாங்க, "இவருமே உன்ன மாதிரி நோட்ல வரைய ஆரம்பிச்சவர் தான். இப்ப பார்த்தியா அவரோட பெயிண்டிங்ஸ் எல்லான்னு?" அவன் இது ரொம்ப அழகா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போறான். அப்ப அந்த மேம் சொல்றாங்க, "இதான் நீ ஃபர்ஸ்ட் டைம் வாரியான்னு?" கேட்குறாங்க. அவனும் ஆமான்னு சொல்றான். இதெல்லாம் முடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு போறான். வீட்டுக்கு போம்போது அவங்க அம்மா அழுதுட்டே வந்து அவன கெட்டிப்பிடிக்கிறாங்க. "ஜஸ்ட் நீ எங்க போன? என்கிட்ட சொல்லாம ஏன் போன?" அப்படின்னு கேட்குறாங்க. அவன் சொல்றான், "அம்மா நான் எப்போ சொல்லாம போனேன்? நான் உன்கிட்ட சொல்லிட்டு தானே போனேன்." அப்படின்னு சொல்றான். உடனே அவங்க அக்கா சொல்றாங்க, "நீ இறந்திருப்பேன்னு நாங்க நெனச்சோம்" அப்படின்னு. அவன் "இறந்திருப்பேன்னு நெனச்சீங்களா? என்ன சொல்றீங்க? எனக்கு புரியல" அப்படின்னு சொல்றான். உடனே அவங்க அப்பா சொல்றாரு, "ஜஸ் உன்னோட ஃப்ரெண்ட் லெஸ்லி வந்து இறந்துட்டா" அப்படின்னு. இவனால அத நம்ப முடியல. "என்ன சொல்றீங்க?" "ஆமா, அவ வந்து இங்கேருந்து ரோப்ப புடிச்சு அந்த பக்கம் இருக்க வயலுக்கு தாண்டும்போது, அது அத்து விழுந்து தலையில அடிபட்டு இறந்துட்டான்னு." அவன் "அந்த ரோப் அத்து போகாதே, அப்படிப்பட்ட ரோப் இல்ல அது" அப்படின்னு சொல்றான். அவங்க அப்பா சொல்றாரு, "ஆமாண்ணா அது அத்து போச்சே, என்ன செய்யலாம்?" அப்படின்னு கேட்குறாரு. இவன் "இல்ல நான் நம்ப மாட்டேன், நீங்க பொய் சொல்றீங்கன்னு" அழுதுட்டே மேல ஓடி போயிர்றான்.
ஓடி போய் ரூம பூட்டிட்டு, அவன் லெஸ்லியோட ஒரு பிக்சர் வரைஞ்சு வச்சிருக்கான். அவளோட அந்த பிக்சர பார்த்துட்டு அவன் ரொம்ப அழுறான். அழுதுட்டு அங்கேயே அப்படியே படுத்து அவன் தூங்கிர்றான். அப்ப அவங்க அப்பா வந்து மேல வந்து பார்க்குறாரு. கதவ தொறந்துட்டு அவன் படுத்திருக்கான். அந்த புக்க கட்டி புடிச்சுட்டு. அப்ப அவங்க அப்பா அவன் கால்ல இருக்க ஷூ, சாக்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு அவனுக்கு போத்தி குடுக்குறாரு. ஆக்சுவலி அவங்க அப்பா இதுவரைக்கும் அவன்ட்ட அன்பா பேசினதே இல்ல. அன்பா பழகுனதே இல்ல. ஆனா உண்மையிலே அவருக்கு அவன் மேல நெறைய அன்பு இருந்திருக்கு. ஏன்னா, தான் பையன் இந்த நேரத்துல கண்டிப்பா உடைஞ்சிருப்பான். அவனுக்கு இருந்த ஒரே ஃப்ரெண்டு அவன விட்டு போயிட்டா. இத அவனால கண்டிப்பா ஏத்துட்டு இருக்க முடியாது. அந்த நிலைமையில அவன் ரொம்ப உடைஞ்சு போய் தான் இருப்பான்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால அவரு வந்து அவன அப்படியே அமைதியா பார்த்துட்டு அங்கருந்து போயிறாரு. மார்னிங் எப்பவும் போல ஜஸ்ட் சாதாரணமா எழும்பி கீழ வரான். அவன் வந்து லெஸ்லி இறந்ததே மறந்துடுறான். இது நம்மள்லயும் பல பேருக்கு கண்டிப்பா நடந்திருக்கும். நமக்கு ரொம்ப நெருக்கமானவங்க நம்மள விட்டு இறந்துட்டாங்க, போயிட்டாங்கன்னு திடீர்னு சொல்லும்போது அத மனசு ஏத்துக்காது. அத நம்பாது. என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் முந்தின நாள் ஈவினிங் வரை என் கூட ரொம்ப நல்லா பேசிட்டு ஜாலியா இருந்தா. அடுத்த நாள் காலையில அவ ஸ்கூலுக்கு வரல. மத்தியானம் லஞ்ச் முடிச்சுட்டு வந்து கேட்கும்போது, அவங்க வீட்லருந்து சொல்றாங்க அவ இறந்துட்டான்னு. அன்னைக்கு மத்தியானம் வீட்டுக்கு வந்துட்டேன். அத நெனச்சுட்டே நான் தூங்கிட்டேன். திருப்பி மார்னிங் எந்திக்கும்போது எனக்கு அந்த விஷயமே மறந்து போச்சு. நான் அவள ஸ்கூல்ல வந்து என் பக்கத்துல தான் இருப்பா. பெஞ்ச்ல ஸ்டிக்கர்ஸ் ஒட்டிட்டு நான் அவளுக்காக வெயிட் பண்றேன். அப்பதான் கிளாஸ்ல இருக்க மாலைய பார்த்தப்புறம் தான் எனக்கு ஞாபகம் வந்தது. ஓகே, அவ இறந்துட்டா. அதுக்கு தான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படிங்கிறது அப்பதான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு. இங்க ஜெஸ்ஸும் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட உட்கார்றான். அப்ப அவங்க அம்மா வந்து ஜெஸ் கிட்ட சொல்றாங்க, "இன்னைக்கு நீ, நான், அப்பா 3 பேரும் பக்கத்து வீட்ல போயிட்டு இரங்கல் சொல்லிட்டு வந்துரலான்னு." அவன் "இரங்கலா? என்னது?" அப்படின்னு அப்படியே அதிர்ச்சியா கேட்குறான். அங்கருந்து கட் பண்ணி லெஸ்லியோட வீட்ல இவங்கள காட்டுறாங்க. இவங்க வீட்டுக்கு போறாங்க. இப்போ லெஸ்லியோட அப்பா ஜெஸ்ஸ கட்டிப்பிடிச்சுட்டு சொல்றாரு, "ஜெஸ், நீனா லெஸ்லிக்கு ரொம்ப பிடிக்கும். அவளுக்கு இருந்த ஒரே ஃப்ரெண்ட் நீதான். இதுக்கு முன்னாடி இருந்த ஊர்ல அவளுக்கு ஃப்ரெண்ட்ஸே கிடைச்சதில்ல. இங்கேயாவது அவளுக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்கன்னு நான் நினைச்சேன். அது மாதிரி நீ அவளுக்கு நல்ல ஃப்ரெண்டா கிடைச்ச. அவளுக்கு உன்ன தான் ரொம்ப பிடிக்கும். நீ இல்லைன்னா அவ எப்படி இருந்திருப்பான்னே எங்களுக்கு தெரியல. இது எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ்" அப்படின்னு அவரு சொல்றாரு. அத அவன் கேட்டுட்டு அப்படியே நிக்கிறான். அங்கருந்து நடந்து லெஸ்லி இருக்க ஃபோட்டோ பக்கத்துல போறான். அப்ப அவன யாரோ கிராஸ் பண்ணி போற மாதிரி இருக்கு. அத ஃபாலோ பண்ணிட்டு போறான். அவனோட மியூசிக் டீச்சர் நிக்கிறாங்க. அவங்கள பார்த்துட்டு சொல்றான், "டீச்சர், நெக்ஸ்ட் டைம் நம்ம மியூசியம் போம்போது லெஸ்லியும் கூட்டிட்டு போலாம். ஏன்னா அவளுக்குமே டிராயிங்னா புடிக்கும்" அப்படின்னு. அத கேட்டு அவங்களுக்கு அதிர்ச்சி ஆகுது. ஏன்னா நம்ம ஜெஸ் வந்து இனிமே அதுலருந்து வெளிய வரல. அவ இறந்தத அவன் ஏத்துக்கலைன்னு தெரியுது. அடுத்த நாள் ஸ்கூல்லயே அவன் வருத்தத்திலேயே படுத்திருக்கான். அப்ப பின்னாடி இருக்க பையன் அவன கிண்டல் பண்றான். "இனிமேல் இந்த ஸ்கூல்ல உன்ன ரேஸ்ல ஜெயிக்க யாரும் இல்லைலே." ஆல்ரெடி அவன் அழுதுட்டு இருக்கான். இத கேட்டோனே அவனுக்கு ரொம்ப கோவமாயி அந்த பையன அடிச்சிடுறான். உடனே அவங்க கிளாஸ் டீச்சர் அவன ஜெஸ்ஸ வெளிய கூட்டு போய் சொல்றாங்க, "ஜெஸ், கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி என்னோட கணவரும் இறந்து போயிட்டாரு. அப்ப எல்லாருமே என்கிட்ட சொன்னாங்க, 'நீங்க அழாதீங்க. இத மறந்துருங்க' அப்படின்னு. ஆனா என்னால அவர மறக்க முடியல. அதே மாதிரி தான் நீயும் இருப்பேன்னு எனக்கு தெரியும்னு" சொல்லிட்டு அவங்களும் அழுறாங்க. "நீ அழுதுரு ஜெஸ். உன் மனசு விட்டு அழுதுரு. நம்ம வாழ்க்கை எப்படியுமே நகர்ந்து போய் தான் தீரணும். அதனால இதெல்லாம் மறந்து அழுதுரு" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போறாங்க. இங்க ஸ்கூல் முடிஞ்சு ஜெஸ் என்ன செய்றான், நேரா அந்த காட்டுக்குள்ளேயே ஓடி போறான். அங்க அந்த தண்ணி நெறஞ்சு அந்த இடத்துல ஒரு மரம் விழுந்திருக்கு. அந்த கய ரத்தத்த பார்த்துட்டு அந்த மரத்து மேல நடந்து அங்க போயிட்டு லெஸ்லி லெஸ்லின்னு கூப்பிட்டுட்டே போறான். அவன பொறுத்தவரையில லெஸ்லி இன்னும் அங்க தான் இருக்கான்னு அவன் நம்புறான். லெஸ்லி லெஸ்லின்னு கூப்பிட்டுட்டு அந்த காட்டுக்குள்ள ஓடுறான். அப்போ ஜெஸ்ன்னு அவன யாரோ கூப்பிடுறாங்க. அவன் லெஸ்லின்னு நெனச்சுட்டு அவ பேர சொல்லிட்டே அங்க ஓடி போய் பார்க்குறான். அந்த மரக்கட்டையில அவனோட தங்கச்சி கால் வலிக்கி விழுந்து அத புடிச்சிட்டு இருக்கா. இவன் அவள புடிச்சு வெளிய கொண்டு விட்டுட்டு சொல்றான், "இது எங்களோட இடம். நீங்க வராத" அப்படின்னு சொல்லிட்டு பழையபடி அவனும் காட்டுக்குள்ள போறான். அப்ப அவன யாரோ தொரத்திட்டு வர்ற மாதிரி இருக்கு. கருப்பு கலர்ல ஒரு உருவம். இவனும் ஓடிக்கிட்டே இருக்கான். ஓடி ஒரு இடத்துல கீழ விழுறான். அவன வந்து ஒரு உருவம் அப்படி தூக்குது. இவன் பயந்து திரும்பி பார்க்குறான். அவங்க அப்பா. அவங்க அப்பாவ கட்டி பிடிச்சுட்டு அவன் அழுறான். "அப்பா, என்னால தானே லெஸ்லி இறந்து போயிட்டா. நான் மட்டும் அன்னைக்கு மியூசியம் போம்போது அவள்ட்ட சொல்லிட்டு போயிருக்கணும். அவள கூட்டிட்டு போயிருக்கணும். நான் இங்க இருப்பேன்னு நெனச்சுட்டு தான் அவ இங்க வந்தா. வந்தனால தானே அவ விழுந்து இறந்துட்டா. இதுக்கெல்லாம் நான் தானே காரணம்னு" சொல்லி அழுறான். அப்ப அவங்க அப்பா சொல்றாரு, "இல்ல ஜெஸ், இதுக்கு நீ காரணம் இல்ல. அது நடக்கணும்னு இருந்திருக்கு, நடந்துருச்சு" அப்படின்னு. அப்ப அவன் சொல்றான், "அப்பா, அவ பைபிள நம்பலைல. அப்ப அவள வந்து நரகத்துக்கு அனுப்பியிருப்பாங்களா? அப்படிதானே?" அப்படின்னு கேட்குறான். அவங்க அப்பா சொல்றாரு, "அப்படிலாம் நடக்காது ஜெஸ். அப்படி ஒரு சின்ன பொண்ண கடவுள் எப்பவுமே நரகத்துக்கு அனுப்ப மாட்டாரு. அவ நல்லா தான் இருப்பா. நீ வருத்தப்படாத" அப்படின்னு சொல்லி அவன கட்டிப்பிடிக்கிறாரு. இவன் அவங்க அப்பாவ கட்டிப்பிடிச்சுட்டு ரொம்ப அழுறான். அவனால தான் லெஸ்லி இறந்துட்டாளோன்னு அவன் நெனச்சுட்டு ரொம்ப அழுறான். அடுத்த நாள் வந்து லெஸ்லியோட அப்பா வீட்ட காலி பண்ணிட்டு போயிட்டுருக்காரு. இவன் பின்னாடியே ஓடி போய் நிப்பாட்டி, "அங்கிள், நான் வந்து உங்க வீட்டுக்கிட்ட இருக்க அந்த கட்டைகள்லாம் யூஸ் பண்ணிக்கவா?" அப்படின்னு கேட்குறான். அவரு "கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோ ஜெஸ். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இந்த டாக்க நான் எடுத்துட்டு போலாமா?" அப்படின்னு கேட்குறான்.
அவன் சொல்றான், "ஆமா நீங்களே வச்சுக்கோங்க அங்கிள். நான் அது லெஸ்லிக்கு குடுத்தது தான்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கருந்து போயிறான். போய் அந்த கட்டையெல்லாம் எடுத்துட்டு போய் அவன் அங்க ஒரு பாலம் கட்டிட்டு இருக்கான். அந்த அவங்க தாண்டி போறதுக்கு ரோப் யூஸ் பண்ண அந்த இடத்துல இப்போ ஒரு பாலம் ஃபுல்லா கெட்டி முடிக்கிறான். கெட்டி முடிச்சுட்டு போய் அவன் தங்கச்சி அங்க கூட்டிட்டு வரான். கூட்டிட்டு வந்து காமிக்கிறான். "இங்க பாரு நம்மளோட ராஜ்யம்" அப்படின்னு. உடனே அவ "ராஜ்யமா? இது வெறும் மரக்கட்ட பாலம் தானண்ணா" அப்படின்னு. "இல்ல இத வந்து கண்ண மூடி உன்னோட கற்பனை கண்ண திறந்து பாரு. உனக்கு ராஜ்யம் தெரியும்னு" அந்த பொண்ணும் கண்ண மூடி திறந்து பார்க்குறா. அவளுக்கும் அங்க அழகா ராஜ்யம் தெரியுது. இவன் மரத்தால செஞ்ச ஒரு கிரீடத்த எடுத்து அவன் தங்கச்சிக்கு வச்சு விடுறா. வச்சு விட்டுட்டு, "பாரு இந்த ராஜ்யத்த பாரு எவ்வளோ அழகா இருக்கு. இதான் நம்மளோட ராஜ்யம் தெருபேத்தியா. இங்க வந்து இனி நீ குயினா இருக்கலாம்" அப்படின்னு. உடனே அவ, "அப்படியானா நானா இனி குயின்? அப்ப நீ கிங்கா? இங்க இருக்கவங்க நெனச்சாங்கன்னா நான் கிங் ஆகலாம்" அப்படின்னு சொல்லி அந்த ராஜ்யத்த முழுசா அவளுக்கு காமிக்கிறான். அதோட அங்க கதைய முடிக்கிறாங்க. ஜெஸ் வந்து லெஸ்லி இன்னும் அங்க இருக்கிறதா நெனச்சு தான் அந்த பாலத்த கட்டியிருப்பான். அவ விழுந்தனால, இனி அவ அந்த கீழ விழுந்துறக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த பாலத்தையே அவன் அங்க கட்டியிருப்பான். நீங்க இந்த கதையில கவனிச்சிருந்தா தெரிஞ்சிருக்கும். கடைசியா லெஸ்லி வந்து ஜெஸ்ஸுக்கு பாய் சொல்லிட்டு அங்கருந்து போனதுக்கப்புறம் நமக்கு லெஸ்லிய எந்த இடத்துலயுமே காமிச்சிருக்க மாட்டாங்க. ஏன் ஃபர்னல்ல கூட நமக்கு காமிச்சிருக்கவே மாட்டாங்க. லெஸ்லி அவ இறந்ததுக்கப்புறம் ஒரு தடவையாவது காமிப்பாங்களா நான் எதிர்பார்த்தேன். என்ன மாதிரி தான் நீங்களும் எதிர்பார்த்திருப்பீங்கன்னு நெனைக்கிறேன். இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நெறைய மூவிஸ தமிழ்ல கேட்க சினிஃபைல் கம்பேனியன சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்து உங்கள ஒரு நல்ல மூவில வந்து சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பாய்.